அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இன்று முதல் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த திட்டத்தினை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 மாணவ மாணவியர்களுக்கு தினசரி பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் மற்றும் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அதன் வாயிலாக 1545 பள்ளிகளைச் சேர்ந்த 1,14,000 குழந்தைகள் பயனடையும் வகையில் இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டது. அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல முதற்கட்டமாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த திட்டத்தின் மூலமாக 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 15/9/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதுல 1545 பள்ளிகளைச் சார்ந்த 1,14,000 குழந்தைகள் பயன்பெற்றனர். இத்திட்டத்திற்கு மக்களிடையே வரவேற்பு ஏற்பட்ட நிலையில் மாணவ மாணவியரிடையே ஏற்பட்ட அந்த எழுச்சியின் காரணமாக மாணவனுடைய சேர்க்கை அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் காட்டி தற்பொழுது 25/8/2023 அன்று கலைஞர் அவர்களுடைய பிறந்த ஊராகிய திருக்குவளையில் 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 18,80,000 குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுப்பதற்கான அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. அதே போல இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டது போலவே இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் இன்று காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் கல்வி எழுச்சி நாளாக கருதப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இத்திட்டத்தின் மூலமாக, அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கூடுதல் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதன் மூலமாக 3,995 பள்ளிகள் சேர்ந்த 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.